எதனால் நிறைய பேர் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறது கேம்பிளிங் சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி உங்ககிட்ட லாஸ் ஆகுது அப்படின்னா அந்த லாஸ் இன்னொருத்தருக்கு ப்ராஃபிட். அதுவே இன்னொருத்தர் லாஸ் பண்ணுற அமௌண்ட் தான் நமக்கு ப்ராஃபிட்டாக வருது அப்படின்றதுனால அதை கேம்பிளிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம இன்டெப்த்தாக போய் பார்த்தோன்னா, இப்போ ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அங்கே ஆல்ரெடி வந்து ஒரு 5 ஹோட்டல்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் வந்து அந்த ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ஆல்ரெடி இருக்க 5 ஹோட்டலை விட சூப்பராக பயங்கரமான இன்டீரியரோட நல்ல ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய மெனு வச்சு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போது இந்த ஹோட்டல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி அந்த 5 ஹோட்டல் போயிட்டு இருந்த கஸ்டமரில் பாதி பேர் தான் உங்கள் ஹோட்டலுக்கு வருவாங்க. அப்போது அந்த ஹோட்டலில் ஆல்ரெடி அந்த ஹோட்டல் ஓனர்ஸ் மேக் பண்ணிட்டு இருந்த ப்ராஃபிட் கம்மியாகும். அந்த ப்ராஃபிட் வந்து இப்போ உங்களுக்கு வருது. ஆக்சுவலாக அது உங்களுக்கு லாஸ், இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட். இந்த மாதிரி உலகத்தில் நீங்கள் எந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணாலுமே உங்களுக்குன்னு ஒரு காம்படிட்டர் இருப்பார். ப்ரோ நான் வந்து பிஸ்னஸ்லாம் பண்ண போகல, நான் ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயி தான் இருக்கேன் அப்படின்னு இப்போ சொன்னீங்கன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனி ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸையோ அவங்க வந்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனிக்கு கண்டிப்பாக காம்படிட்டர் இருப்பாங்க. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகமே அப்படி தான் ரன் ஆகுது. அப்போ நீங்கள் இந்த மாதிரி இன்னொருத்தர் இருக்க போனால் எனக்கு ப்ராஃபிட்டாக வரும் அப்படின்றத நீங்கள் நினைக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் நம்மளால் வாழவே முடியாது. நம்ம இன்னொரு உலகத்தில் போய் தான் வாழணும். ஸோ ஆனால் இங்கே என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இன்னொருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறதுனால உங்கள் பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகும்னா நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் கண்டினியூவாக அப்டேட்ஸ் அப்படின்றத பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணுங்கள், அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பணம் எனக்கு வருது, என் பணம் அவங்களுக்கு போகுது. ஆக்சுவலாக எல்லா பிஸ்னஸும் கேம்பிளிங் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு ட்ரேடராக இருக்கிறீங்க, நீங்கள் F&Oவில் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் உங்களோட பணத்தை எப்படி சேஃபாக வச்சுக்கிறது, நான் எப்படி இங்கே ப்ராஃபிட் பண்ணுறதா அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி இருக்கிற எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணிட்டா ஸோ அவங்கவுங்க பணத்தை அவங்கவுங்க காப்பாற்றிப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறீங்கன்னா எல்லா நாளும் நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துகிட்டே இருக்க போகிறதில்ல. நீங்களும் சில டைம் லூஸ் பண்ணுவீங்க. அப்போ உங்ககிட்ட இருந்தும் இன்னொருத்தவங்களுக்கு பணம் போக தான் செய்யுது. ஆனால் என்னன்னா ஓவராலாக 1 இயரில் ஒரு நல்ல டீசெண்டான ரிட்டர்ன் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று.